சொல்வதெல்லாம் உண்மை. இவர் வேலைக்கு போறோம் சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்தி வருவார். நீங்க வேலைக்கு ஒழுங்கா போறீங்களா? போயின்னு தான் இருக்கேன் மேடம். யார்கிட்ட பேசினாலும் நீ அவனை வச்சிருக்கான்னு. ஒரு நாள் சரியான சண்டே ஆகி போச்சு. இவரு என்ன பண்ணிக்கிறாரு, புடவை ஜாக்கெட் எல்லாம் பல்பெல்லாம் கீஸ் வச்சுக்கிறாரு. நீ எதனா பேசினா எங்க அக்கா பையன்ட்ட போய் சொல்லுவேன், அவன் புருஷனா ஆம்படேனா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க. ஸ்ரீராஜி, நான் சொந்த பண்றது காடாமலூர். இப்போ நாங்கள் இதில் சைதாப்பேட்டில் இருக்கோம் மேடம். சரி. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது சார் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தது மேடம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் ஓடினு இருந்த பசங்க. எத்தனை பசங்க? 3 பையன் இருக்கணும். பெரியவனுக்கு 13 வயசு ஆகுது. 2வது பையனுக்கு 9 வயசு ஆகுது. சின்ன பையனுக்கு 6 வயசு ஆகுது மேடம். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தோம். என்ன வேலை செய்கிறீங்க? நான் டீகளில் வேலை செய்கிறேன் மேடம். செஞ்சுன்னு இருக்கும்போது ஊரில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். ஊரை விட்டு ஊர் சரி நேரம் சரியில்லைன்னு ஊரை விட்டு இங்கே வந்தோம் மேடம். இங்கே வந்து இந்த மாதிரி ஆகிடுது மேடம். என்ன மாதிரி ஆச்சு? சம்பாரிச்சதெல்லாம் என்ன மாதம் சம்பளம் வாங்கி வந்து என்ன பண்ணுறாங்க, எது பண்ணோம், 1000 ரூபா 2000 எடுத்து கொடுக்குறாங்க. மிச்ச காசு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல மேடம். அது கேட்டதுக்கு பெரிய பிரச்சனையாக ஆகுது மேடம். அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 9500 மாதம் சம்பளம் வாங்குறாங்க. எதுக்கு நீங்கள் காசு கேட்குறீங்க? அவங்க சம்பாதிச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க. நான் இந்த சீட்டு கட்டுறேன், ஒரு நகை எடுக்கிறேன், எதனா ஒன்று சொல்ல முடியல மேடம். எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நான் உன்னை என்ன கேட்குறேன், உனக்கு காசு தான் கேட்டேன். என்ன பண்ணுறேன், இந்த நகை எடுத்துருக்கேன், இது எத்தனை காய்ச்சி ஒன்று எதனா கேட்க போகிறான். ஒன்றும் கிடையாது மேடம். ஊருக்கு போனாங்க சண்டை போட்டுக்கிட்டு. சின்ன பையனை நல்ல பையனை இட்டுட்டு போனாங்க மேடம். பெரிய நேட்டை விட்டு போனாங்க. ஊருக்கு போனவங்க அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அக்கா வீட்டுக்கு போனவொடனே கூட அந்த ஒரு ஆள் போயிருக்கான், முத்துன்றவன். யார் அவர்? அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் ஆள். அங்கே மேனேஜராக இருக்கான். மேனேஜராக சூப்பர்வைசராக தெரியல, வேலை இப்போ ஒர்க் பண்ணுறான் ஒரு ஆள். கூடயே போயிருக்கான். கூட போனவன் அவங்க வீட்டுக்கு பின்னாடியே போயிருக்கான். இவங்க பசங்க 3 பேரும் போயிருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் 3 பேர் போயிருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போனவங்க அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அக்கா மாமா என்ன பண்ணுறக்கணும், அடித்து வெளியே தெத்தனெலாம் போலீஸ் கமெண்ட் கொடுத்துருக்கணும். எதுவுமே பண்ண காணோம். அவங்க மாமா வெளியே வந்திருக்கிறாரு. அவங்க அக்கா வீட்டுக்காரு வெளியே வந்து இவங்க கட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க. 2 நாள் அங்கே தங்கியிருக்காங்க. போயிட்டு மாதம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கான். போதை போட்டுன்னு வந்தோம் மேடம். நான் தண்ணி மணி எங்கள் லைனில் நாங்கள் இருக்கிறது 12:30 மணிக்கு 1 மணிக்கு நான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன். இப்போ தண்ணி அடிப்போம் மேடம். தூங்கிட்டு இருப்பேன். நல்லா மணி 12:30 மணிக்கு அதான் அடிச்சா. வீட்டில் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி தண்ணி அடிப்பேன்னு சொல்கிறீங்க? இந்த தண்ணி மேடம், குழா தண்ணி மேடம். குடிக்கிற தண்ணி இல்லை, குழா தண்ணி மேடம். அடிப்போம் மேடம். தண்ணி குழா தண்ணி அடி. இந்த தண்ணி அடிக்க மாட்டேன். எந்த பழக்கமும் கிடையாது. பீடி சிகரெட் எந்த பழக்கமும் கிடையாது சார். என் பிள்ளை தெரிஞ்ச வரைக்கும். இப்பெல்லாம் இதுதான் அதிசயமா இருக்கு. என்ன மேடம், தண்ணி அடிச்சுட்டு இந்த தண்ணி அடிக்கிறத பத்தி யாருமே சொன்னது கிடையாது எங்க கிட்ட. கேன் அடிக்க தண்ணி அடிச்சுட்டு படுத்தேன் மேடம். நல்லா தூங்கின மணி ஒரு 1:30 மணி இருக்கும் மேடம். இவன் வந்துட்டு அவங்க வீட்டு விளாண்டுருக்கான். கதவு வந்து மழை வெள்ளம் வந்தது இல்லை மேடம். கதவு ஊறி போயிடுச்சு. அது அதனால் கதை சும்மா சாத்தி தான் படுப்பேன். உள்ளே வந்து நான் எங்கள் வீட்டு நான் இங்கே என் பையன் பெரிய நான் படுத்துருக்கேன். அதுக்கடுத்த 2வது சின்ன பையன் பெரிய மெத்தையில் படுத்திருந்தான். வெயில் நேரம் வந்துட்டு படுத்திருந்தோம். அதுக்கு பற்றி எங்கள் வீட்டில் படுத்திருந்தாங்க. இவன் காலை மிதிச்சானோ அது என்ன பண்ணான்னு தெரியல. இது எங்கள் வீட்டில் கத்திட்டு ஒன்று முதுகில் அடித்தான். லைட்டு போட போனோம். லைட்டு போடாத, கத்தி எடுத்து கொடுத்து ஆடிச்சு. அந்நேரத்துக்கு கத்தி லைட்டு போட போனோம் மேடம். லைட்டு கொஞ்சம் எட்டாக இருக்கும். ஏந்து லைட்டு போட லைட்லாம் போடாத, அவன் கத்தி எடுத்து குத்திர போகிறான்ட்டு ஓடிட்டான் மேடம். வயலில் போய் பார்க்குற வண்டி எடுத்து விட்டான் மேடம். எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்திருக்காரு? அப்புறம் இவங்க தான் சொல்கிறாங்க. நான் பேர் கரெக்டாக அவன் சொன்னேன். நான் வந்து முத்துன்றான். லைட்டு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கலன்றான். நான் கேட்டதுக்கு அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க? நாங்கள் எல்லாம் கேட்டு தான் அவனை அடிச்சு அனுப்பிச்சு. நான் வெளியே ஓட்டான். வண்டி வெளியே வந்து பார்க்குற வண்டி பக்கத்தில் யாருமே ஏந்திரிக்கலாம். அங்கே யார் போனாலும் தெரியாது மேடம். 1 மணிக்கு மேலே யார் போனாலும் கொலை வந்தால் கூட தெரியாது அந்த ஏரியாவில், நான் இருக்கிற ஏரியாவில். இது நடந்ததா சரின்னு கம்முன்னு விட்டேன். சரின்ட்டு கம்முன்னு இருந்தேன் மேடம். சம்பளம் வாங்கிட்டு வரும், 5000 4000 வாங்கிட்டு வரும். சரி என்கிட்ட தான் கொடுக்கும். இப்போது 2 மாதமாக என்ன பண்ணுச்சு, விநாயகர் பண்டிகை 1000 வாங்கி வந்து கொடுத்தது மேடம். 3ஆம் தேதி விநாயகர் பண்டிகை, 3ஆம் தேதி 4ஆம் தேதி விநாயகர் பண்டிகை 1000 வாங்கி வந்து கொடுத்தது. இன்னும் 1000 வாங்கி வந்து கொடுக்குறேன். இன்னும் சம்பளம் போடலான்னுச்சு. குளிக்கிற வேலை தான், எந்த வேலையும் வீட்டு வேலையை செய்கிறது கிடையாது. ஹவுஸுக்கு தண்ணி கிண்ணி அடிக்கணுன்னா கூட அடிக்க மாட்டாங்க. நான் எழுப்பி டீ போட்டு கொடுத்து அதுக்கு மேலே தான் தண்ணி அடித்து வச்சு தவிர துணியெல்லாம் துவைப்பாங்க. சாமான் வேலைக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சாப்பாடு கூட பசங்க சாப்பாடு செய்ய மாட்டாங்க மேடம். நான் வேலைக்கு போட்டு நான் தான் செய்வேன். வீட்டில் இருந்தாலும் நான் செய்வேன் மேடம். எப்போவுமே அப்படி தானா? எப்போவுமே மேடம். இப்போ ஒரு 5-6 மாதமாக தான் மேடம். ஒரு 3 மாதமாக என்ன பண்ணிருக்காங்க, சம்பளம் அதான் அந்த விநாயகர் பண்டிகை அன்றைக்கி 1000 வாங்கி வந்து கொடுத்தாங்க. அந்த 1000 வாங்கி வந்து கொடுத்து விநாயகருக்கு படித்தேன். கொண்டா 1000 சிலையை வச்சு அன்றைக்கி விநாயகர் கோயில்கிட்ட இதெல்லாம் செஞ்சு படித்தேன். படிச்சுட்டு திரும்பி ஒரு 2-3 வாரம் சென்று தான் 3500 வாங்கி 3000 வாங்கி வந்து கொடுத்தாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வந்து போகிறது
உங்க மனைவி யாரு கூடயோ அக்கா வீட்ல போய் தங்குறது அது பிரச்சனையா இல்ல அதுதான் மனைவி காசு குடுக்கலங்கிறது பிரச்சனையா? முக்காவச்சி நீங்க தான் ஜாஸ்தி பேசுறது வந்து காசை பத்தி தான் பேசுறீங்க. முக்காவச்சி இதுதான் மேடம். காசுக்குன்னு கிடையாது, இதுதான் முக்கியம். அப்புறம் தான் காசுக்கு. அப்புறம் ஏன் காசு கணக்கு சொல்றீங்க? அவங்க சம்பளம் வாங்குறாங்க, வாங்கல, குடுக்குறாங்க, குடுக்கல, அதை அதுதான் பத்தி இந்த கவலைப்படுறீங்க. இது சந்தேகம். இது ஒன்று மேடம், இந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, சீட்டு கட்டுறாங்க, இல்லை ஒரு நகை எடுக்கிறேன், ஒரு இது எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. கேட்க வேண்டியதானே உங்க மனைவிட்ட? எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டாங்க என்ன மேடம். சொல்றாங்க? நான் ஏதோ பண்ணுறேன், நீ ஏன் கேட்குற அப்படின்றாங்க. முதல்ல 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, என்ன பண்ணீங்க? 5000 வீட்டுக்கு 2500 கொடுப்பேன். மிச்சம் நம்ம செலவுக்கு வீட்டுக்கு செலவு வச்சுக்குவேன். நான் சம்பாதிக்கிறது பசங்க சாப்பாடு தான் சரியாக செய்ய மாட்டாங்களே. ஒரு நாளைக்கு நைட்டில் மட்டும் 200 150 வந்துட்டு சாப்பாடு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நாங்கள் ஒரு நாளைக்கு 400 சம்பாதிப்போம் மேடம். இப்படி இருந்தபோது தான் இந்த பிரச்சனையே ஆனது. என்ன தான் பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு இந்தமாரி பிரச்சனை ஆகிட்டுருக்கு. ஹவுஸ் ஓனருக்கு இப்ப எங்க இருக்காங்க? டி நகரில் தான் இருக்காங்க மேடம், சன்னாஸில். யாரோட? தனியாக தான் இருக்காங்க, சைதாப்பேட்டில் தான் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. நான் என்ன வீட்டு ஹவுஸ் ஓனர் வரானான்ட்டாங்க. எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கீங்க? இப்போ 5 நாள் ஆகுது மேடம். பசங்க யாரோட இருக்காங்க? பெரிய வந்து அவங்க அக்கா வீட்ட, சின்ன பசங்க அக்கா வீட்டில் இருக்காங்க. யார் அக்கா வீட்டுல? அவங்க ஒய்ஃப், எங்கள் ஒய்ஃபோட அக்கா வீடு காடாம்பூரில் இருக்காங்க. அவங்க வந்து இட்டு முட்டாங்க தீபாவளியப்பா. பெரிய மட்டும் தான் இருக்காங்க. இந்த 5 நாளாக தான் வீட்டை விட்டு அந்த சொன்னாங்க. அக்கா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பசங்க யாரோட இருந்தாங்க? எங்கள் கூட தான் மேடம் இருந்தாங்க. சோ அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சண்டை ஆச்சு? ஆமாம், அவங்க வந்து அவங்க இருக்கும்போதே சண்டை நடந்துருந்தது மேடம். அவங்க வந்து பஞ்சாயத்து தீர்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தீக்கலை. பசங்களை நான் கூட்டம் போகிறேன், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களா போய்க்கங்கன்ட்டு இட்டு விட்டாங்க 2 பசங்களை. பெரியவனை மட்டும் விட்டு போட்டாங்க. தீபாவளி அன்றைக்கி என்ன சண்டை போட்டு 2 பேருமே அடித்தாங்க. பேசின்னு இருக்கும்போதே முக்குன்னு குத்துனாங்க. எங்கெல்லாம் அடித்தா ரத்தமே வந்தது வாயில். அக்கா தங்க பேசின்னு இருக்கும்போது அடிச்சிட்டாங்க மேடம். அடிச்சுட்டு இது வேலைக்கு போயிடுது எங்கள் வீட்டில். இன்றைக்கி போனஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போட்டாங்க போல் இருக்குது. நான் என்ன வீட்டில் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, நான் அதெல்லாம் போகலை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு? நீங்கள் என்ன ஒன்றா சேர்க்கணும், அதான் எனக்கு பிரச்சனை. அதேமாதிரி வேலைக்கும் போகக்கூடாது, செல்ஃபோன் கையில் இருக்கக்கூடாது. செல்ஃபோனு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஊருக்கு சனிக்கிழமை என்னை ஊருக்கு இட்டு போட்டாங்க மேடம். அவங்க அக்கா அடிச்சுட்டு இடிச்சு போனவங்க. நான் அங்கே போய் பிரச்சனை பண்ணேன். இந்தமாரி பண்ணியே கொண்டேன்னு அந்த ஆளை கேட்டேன், சாக்கலைண்ணா. கேட்டதுக்கு இப்போ நான் எனக்கு மனசு சரி வரல, சாப்பிடவே பிடிக்கல. என்ன பசங்களை இட்டு சாட்சிக்கு இட்டு போட்டேன். கிணத்துல நான் மூஞ்சி சாத்திர அன்றைக்கி போய் சாட்சி சொல்லுங்கடான்ட்டு நான் போயிட்டேன். கிணத்துக்கிட்ட போயிட்டேன் நான். என் பேர் நல்லு பையன் என்ன பண்ணிட்டான், கத்தினியே ஓடியான்ட்டான் ரோட்டுக்கு வந்துட்டான். அவங்க பிடிச்சி அப்புறம் கமெண்ட் பண்ணி நீ வீட்டாட போன்ட்டேன். பசங்களை அவங்க 2 பசங்களும் இட்டுன்னு போட்டாங்க. திருப்பி அவங்க இட்டுன்னு போய் நான் போன அரசாங்க வீட்டுக்கு போனேன். சாப்பாடு செஞ்ச பிறகு சரியாக சாப்பிடல. அவங்க தங்கச்சி என்ன சொல்லிச்சே தெரியல, அசிங்கமாக பேசியிருக்கேன். அக்காவை போடல, என்னமோ பேசியிருக்கேன். பேசினோடனே உடனே அது என்ன பண்ணுறது, நீங்கள் தான் சரி வராது, திரும்பி மெட்ராஸுக்கே போகன்ட்ருக்காங்க. நான் மெட்ராஸ் திரும்பி வந்த மணி 11:30 இருக்கும் மேடம். வந்த மெட்ராஸுக்கு ரூமில் ரூமில் தான் தங்கியிருந்தேன். 1:30 மணிக்கு வரான். திரும்பி அந்த நேரத்தில் பிரியாணி வாங்கி அதை கொடுத்துட்டு போகிறான். லைட் எரியுது, கதை சாத்தின்னு ஃபோன் பண்ணுது. அவன் மழை பெய்யுது, போயிட்டே இல்லையான்னு கேட்குறான். ஃபோன் பண்ணுறேன் அவளுக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு நான் வச்சேன் அப்பயே ஒன்று, இன்னும் இந்த நேரத்தில் பிரியாணி திங்கிறதுலாம் பையன் வாங்கி அந்த தான் திங்கிறது கால் மாதிரி தூங்கிட்டு ஆடினது. அது அக்கா வீட்டில் எல்லாம் இருந்தது. யார் மேடம்? எங்கள் வீட்டில் அக்கா வீட்டில் இல்லை, இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? அவங்க போகவே இல்லை மேடம். சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம சொல்லுங்க. நான் வேலை பார்க்குறேன் மேடம். கடையில் எங்கள் ஊர் காடாமணி கிராமத்தில். அங்கே அம்மா அப்பா இல்லை, எனக்கு அக்கா தான் கட்டி கொடுத்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? 2 பேர். அக்காவும் நீங்களும்? 2 பேர். அவங்க அக்காவை கல்யாணம் தாய் மாமா கட்டிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு பற்றி கட்டிக்கிட்டாங்க. அம்மா இறந்த உடனே நான் மட்டும்தான் இருந்தேன். அப்பா எங்க? அப்பா இறந்துட்டாரு. நான் சின்ன பிள்ளைய பற்றி அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க? ஆமாம், அம்மா நான் மேஜர் ஆகி 2 வருஷத்தில் அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் சித்தி வீட்டில் இருந்தேன். சித்தி வீட்டில் சித்தி பசங்களாம் பேசினாங்க, என்ன ஏன் அவங்கள லைட்டாக இங்கே வச்சுருக்க அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் தான் எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, சித்தி எங்கள் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு, நல்ல மாப்பிள்ளையே பாரு, நான் எதோ என்னால் முடிஞ்சு நான் போட்டு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணு வந்து எங்கள் பெரிய மாமனாருக்கு பையனுக்கு எடுத்திருக்காங்க. அதில் இவர் வந்திருக்காரு. இவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் ஆகிருக்குன்னு இவர் என்ன பண்ணார், இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கான், இந்த மாப்பிள்ளையை கொடுத்துருவாங்கன்னு எங்கள் சித்தி சொன்னாங்க. எங்கள் அக்கா எங்கள் மாமாவும் சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பவுன் போட்டாங்க. 3 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடு உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது? கல்யாணம் ஆகுனா தெரியும், யாருமே சொல்லலை. ஒரு 2 3 4 மாதம் தான் சொன்னாங்க. அவங்க பொண்டாட்டி ஏற்கனவே இறந்துச்சு, புள்ள ஒன்று இருந்தது, ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அது சொல்லிக்கிளே முடிச்சுட்டு சரி அதெல்லாம் விட்டு நம்ம வச்சு நம்மளை கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன ஆக போகுது, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நான் வச்சுருந்தோடனே என் பையன் பெரிய பையன் தரிச்சான். 3 மாதம் நெய்வேலியில் இருந்தேன்.
ஒரே வருஷம் தான் கல்யாணம் ஆகி நெய்வேலியில் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கே எங்கள் அக்கா இட்டுன்னு போயிட்டாங்க. இங்கேருந்து இவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி ஒரு வேலைக்கு போக மாட்டார். ஹோட்டல் கடை வேலை தான், வேலைக்கு போக மாட்டார். எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் வேலைக்கு போனார். அங்கே இருக்கலாம் நானும் எங்கள் பெரிய மாமனார் எங்கள் பெரிய மாமியார் எல்லாம் போய் தேடுவோம். இந்த ஆளை காணமேன்னு தேடி தேடி வருவோம். கோயிலாக படுத்து எந்த ஒரு வேலைக்குன்னு போக மாட்டார். அதோட ஊருக்கு வா நான் பார்த்துக்கிறேன். அக்கா கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வசதியாக இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே எனக்கு பார்த்துக்கிட்டாங்க. பக்கத்தில் வாடகை விட்டு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதோட ஊருக்கு இட்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டல் கடை இன்னும் இருக்கார். அந்த ஹோட்டல் கடைக்காரங்க அவங்க வீட்டில் இருந்தார். இவர் இருந்து வேலை செஞ்சுட்டே வந்தார். ஒரே மாதம் தான் வேலை செய்வார். அவர்கிட்ட சண்டை போட்டுன்னு ஓடுறார். அந்த ஆள் எங்கள் வீட்டுக்கு வருவார் தேடிட்டு. கடைக்கு வரல அப்படின்னு தேடிட்டு வருவார். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் பயிர் உரிச்சு நானும் எவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை வரும். அங்கேயும் சண்டை தான் வரும். வீட்டில் காசு பாட்டில் தவளை எவ்வளோ இருந்தனா விற்றுட்டு எடுத்துகிட்டு ஓடி போடுவார். 3 மாதம் 4 மாதம் வீட்டுக்கே வரமாட்டார். தண்ணி அடிப்பாரா? தண்ணி அடிக்க பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. எங்கே போகிறாரு அப்போ? எங்கன்னா சுற்றுவார். திருப்பதிக்கு போனார். சண்டை போட்டு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிக்க பார்த்து காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு திட்டு தேனி ஏறி வந்தார். வந்து சொன்னார். அப்போ எல்லாம் தான் சொன்னாங்க சேர்த்துக்குமா வீட்டில் சேர்த்துக்குவா அப்படின்னு. நானும் 1 மாதம் 2 மாதம் சேர்த்துக்கிட்டே இருந்தால் எங்கள் ஊருக்கு ஆடாமலிரு எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. விட்டு ஓடி போடுவார். நைட்டு காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் நான் ரோட்டில் வந்து பார்ப்பேன். எங்கே படுத்துருக்காரு மனசு கேட்காம வந்து பார்க்குறது. அப்பா அம்மாவும் அவங்க அம்மாவும் பார்க்க மாட்டாங்க, தங்கச்சியும் பார்க்க மாட்டாங்க. ஒரு தம்பி இருக்காங்க, என்னன்னு கூட சட்டை பண்ண மாட்டாங்க. சரி நம்மளோட நம்பி வந்துட்டார், நம்ம என்ன ஆனாலும் ஆகட்டும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு இருந்து 3 பிள்ளையும் அவருக்கு தான் பெற்று. அப்பயே சந்தேகம் பிடிச்சாரு. எனக்கு பிறக்கல யாருக்கோ பிறந்தது அப்படின்னு. அந்த கைப்பிள்ளையை தூக்கிட்டு ஓடுவோம் மேடம் நான் பார்க்குறதுக்கு. எங்கே படுத்துருக்காரு பஸ் ஸ்டாண்டில், எங்கே படுத்துருக்காரு 4 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் பார்ப்பாங்க எங்கள் தெருவில். எதுக்கு அந்த மாதிரி புருஷனை வச்சுருக்க, விட்டு வேலை வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும் எனக்கு என் பிள்ளைக்கு அப்பா வேணும் அப்படின்னு நான் இருந்தேன். அதோட கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் நகை நட்டு தாலி மதுண்டு எதில் கடன் வாங்க. அவங்க கல்யாணம் பைசா போட்டு கல்யாணம் பண்ணல, என் காசை போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. எல்லாத்தையும் விற்று வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்படியே ஒதுங்கிட்டாங்க என்கிட்ட. கடன் அடைச்சிட்டு நான் தான் வீட்டோட இங்கே வந்துட்டேன். எங்கள் அக்கா வீட்டோட வந்ததும் இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு என் பிள்ளைக்கு எந்த இது இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறதே இல்லை, எங்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்? இவர் வரக்கூடாது போகக்கூடாது காசு தண்ணி கேட்பாங்கன்னு வரக்கூடாது. ஏன்டா சம்பாதிக்க போகலன்னு கேட்டோன்னா அவங்கள அடிப்பார். சம்பாதிக்க முடியாது. அந்த பொண்ணு போய் பயிர் விற்கிதான் 11 மாதம் தீட்டு கைக்காத பிள்ளைய தூக்கிட்டு போய் பயிர் விற்கித போட்டுக்கிட்டு நீ எப்படி சம்பாதிக்காமல் இருக்க அப்படின்னு அவங்க வந்து பேசுவாங்க. 11 நாள் பிள்ளைய? ஆமாம், 3 பிள்ளைங்க அப்படி தான் மேடம். நீங்கள் வேணால் எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்கள். 3 பிள்ளைங்கள நான் பயிர் வச்சு தான் காப்பாற்றினேன்னு. எங்கள் அக்கா ஏதோ பாலுவாங்க அப்படி இப்படி தான் கொடுப்பாங்க. அது எங்கள் மாமா சத்தம் போடுவார் போதை போட்டுக்கிட்டு. ரொம்ப முடியலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன் மேடம். எதுக்கு அங்கேயும் எங்கள் ஊரில் சந்தேகம் பிடிச்சாரு. என்ன யார்கிட்ட பேசினாலும் நீ அவனை வச்சிருக்கான்னு. அதோட அக்கா என்ன சொல்லிச்சு, இங்கெல்லாம் வேணாம், நம்ம அப்பா கூட பிறந்தது எங்கள் அப்பா கூட பிறந்தது 2ஆம் தட்டு. 11 நாள் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போவீங்களா? வீட்டில் விட மாட்டோம், தூக்கி எடுத்துகிட்டு போவோம் மேடம். புதிய துணியை போட்டு பயிரை காய வச்சு உரிப்பேன். அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாமே இருக்காங்க எங்கள் ஊரில். திட்டுவாங்க என்ன, தீட்டு கைக்காம வரேம்மா அப்படின்னு. வீட்டுக்கே பயிர் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு 10 செக்யூரிட்டி வேலை இருக்கும் மேடம். 10 செக்யூரிட்டி வேலைக்கும் சேர்த்து விட்டாங்க. வட பயணியில் அங்கே இங்கேயும் சேர்த்து விட்டாங்க. 10 நாளைக்கு தான் வந்துட்டார். 10 நாளைக்கு தான் சொல்லாமல் வந்துடுவார். அந்த ஆளுங்களாம் ஃபோன் போட்டு கேட்பாங்க, ரொம்ப தூரம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். இது இப்போ எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை, அவரும் அதே மாதிரி தான் 1 மாதம் வரைக்கும் போனார். நல்லா போனார். 1 மாதம் போனார், சொல்லாமல் வந்துட்டார். அங்கே என்ன சண்டை போட்டார் தவிர சொல்லாமல் வந்துட்டார். இப்போ மறுபடியும் அதே வேலையில் தான் அங்கே சேர்ந்துருக்காரு. இப்போ 4 நாள் தான் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீ இந்தமாரி இருக்கிய, நான் சம்பாதிச்சு அவர்கிட்ட தான் கொடுப்பேன். நான் இந்த ஊருக்கு 1.5 வருஷம் ஆகுது வந்து, நான் தான் கொடைகளை கொடுத்தாலும் நான் தான், பிள்ளைங்களை பார்த்தாலும் எல்லாமே நான் வாங்குறேன். நீங்கள் சம்பாதிச்சு அவர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவார் அவர் அந்த காசை? அவர் என்ன பண்ணுறதே தெரியாது மேடம். வீட்டு வாடகை வந்து போன மாதம் வீட்டு வாடகையே கொடுக்கல. வீட்டுக்காரங்க அம்மா ஹவுஸ் ஓனரம்மா. நீங்கள் எதுக்கு சம்பாதிச்சு அவர்கிட்ட கொடுக்குறீங்க? அதுமாரி ஆம்பளை ஆச்சு வீட்டில், அவர் தானே ஆம்பளை, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். 5000 7000 6000 கொடுப்பேன். நான் அதில் 2000 எடுத்து வச்சுப்பேன். எங்கள் அக்கா வரவங்களும் பார்ப்போம் போவோம் கொடுப்பேன் அப்படின்னு எடுத்து வச்சுருவேன். நீ எப்படி எனக்கு எல்லாம் காசு கொடுக்கல, நீ அவனுக்கே கொடுக்குற, நீ அவனே வச்சுருக்க. பார்க்குறவங்களாம் அவனை வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அக்கா வந்தாங்க தீபாவளிக்கு அக்கா வந்து இந்தமாரி சண்டை போடாமல் ஒழுங்காக இருங்க நல்லதம்மா அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. பார்த்தியா முந்தானத்துக்கு கூட தான் எவனோ வந்தான் அவங்க வீட்டுக்கு. முந்தானத்து எவனோ வந்தான், அவனை வந்து பேசினான் போனான் அப்படி இப்படின்னு சொன்னார். யாரும்மா? முத்து அங்கே கடையில் எல்லாமே வேலை செய்கிறாங்க. முத்து சுரேஷ் எல்லாம் வேலை செய்கிறாங்க அந்த கடையில். முத்து நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாரு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை மேடம், அங்கே இருக்கவங்களாம் வந்து கேட்டு பாருங்கள். அதுக்காக 1 மணி 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வராரு இந்த ஆள்.
1 மணி 2 மணி வீட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கதவு முந்தானத்துக்கு கதவு டாப்பாக போட்டு போயிட்டார். இப்போ உங்க அக்கா வீட்ல போய் இருந்தீங்களாமே அந்த முத்துவோட? எங்கள் அக்கா வீட்டில் நாங்கள் போய் இருக்கல. அங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு போகல வரல. நான் போனது வந்து இவர்கிட்ட சண்டை கோச்சிட்டு என் பிள்ளைங்களை இட்டுன்னு 2 பேரும் இட்டுட்டு எதுக்கு போனேன். முத்து உங்க கூட வந்தாரு? அவர் ஊருக்கு போகிறதுக்கு வந்தார். அந்த அண்ணன் சூப்பரேஷனை அப்படியே முந்திரி பயிர் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தார். முந்திரி பயிர் அங்கெல்லாம் கம்மியான விலையா, அதனால வாங்கிட்டு போக வந்தார். அதான் உண்மையாக சொல்கிறேனே, அந்த அண்ணனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. எல்லாரும் உங்களுக்கு நைட் டைம்ல பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க 12 மணிக்கு? என்ன மேடம், யார் மேடம் பிரியாணி வாங்கி கொடுப்பா? இது எங்கள் அக்கா வீட்டில் கேட்டு பாருங்க. அவங்க வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு என் பையன் தான் போய் 60 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி வந்து கொடுத்தான். அது நான் சாப்பிடே இல்லை. சும்மா அவர் சந்தேகப்படுறாரு. ஆர்ட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்க சாப்பிடாம? ஃபோனில் எங்கள் அக்கா பேசுகிறாங்க. நைட்டு 12 மணிக்கா? தம்பி 12 மணிலாம் இல்லை மேடம். நான் வந்தது 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். 9:30 கார்டு போடுவோம், 10 மணி 10,000 வீட்டுக்கு வரதுக்கு. எங்கிட்ட உண்மையை பேசுமா? உண்மையதான் மேடம் பேசுகிறேன். எனக்கு தெரியறது உனக்கு பிரச்சனை இருக்குன்னு, அதுக்குன்னு போய் சொல்லாதே. உண்மையதான் மேடம் சொல்கிறேன் நான். அவரு பிரியாணி நான் எத்தனை சம்பாதிக்க வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி 10 வருஷம் 11 வருஷம். 10 வருஷமா இல்லாத பிரச்சனை ஏன் இப்போ வந்தது? அவர் வந்து 10 வருஷமா இருந்தது. அது எங்க ஊர்ல இருந்தது. ஊர்ல உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இங்க வந்தது கொஞ்சம் சந்தேகம். ஃபோன்ல நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இல்ல, நான் அப்ப இந்த புருஷன் வேண்டான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் புருஷன் வேணான்னு தோணல மேடம். அப்படிலாம் தோணா எப்பயோ விட்டுருப்பேன் மேடம். அப்பெல்லாம் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நான் அதான் சொல்றேன், நான் விட்டுருந்தேன். இது அப்பயே பாருமா, விட்டுருப்பேன். எவ்வளவு நான் இது விட்டுட்டேன் பாருமா, கஷ்டப்பட்டிருக்க, ஓகே, அவர் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு, ஓகே. மேடம். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு 3 பசங்க இருக்காங்க. இப்ப போய் அவரை கைத்தி விட்டுட்டு எனக்கு வேணாம் ஒரு மேடம் புது சந்தேகம். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து அப்படிலாம் இல்லை. நான் இப்போ எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வேணாம் மேடம். நான் வந்து வயசு 12 ஹவர் நிற்கிறேன். 12 ஹவர் நின்று தான் வேலை பார்க்குறேன் நான். எல்லாருமே உழைச்சுதாம்மா சாப்பிடுறாங்க. எனக்கு வேணாம் யாரும் மேடம். உழைக்காம யாரும் 5 பைசா சம்பாதிக்க முடியாது. 10 வருஷமா நான் அவருக்கு சம்பாரிச்சு இதுக்கு மேலே போட்டு நிற்க முடியாது மேடம். உன்னோட மன மாற்றத்துக்கு காரணம் என்ன? எனக்கு மனசு எதுவுமே இல்லை. நானும் என் பிள்ளைய நல்லா ஏன் ஃபோன்ல பேசிட்டே இருக்க? யார்கிட்ட பேசுகிறேன்? அக்கா போடுவாங்க, தேவை இருக்கு பாருங்க. அக்கா போடுவாங்க, அக்கா பசங்க போடணும், அவ்வளோதான். வேற யாரும் அக்காலாம் 12 மணிக்கா பேசுவாங்க? 12 மணிக்கெல்லாம் நான் ஃபோனில் பேசுனதே இல்லை. அங்கே வந்து கேட்டு பாருங்க. திட்டுத்தனமாக செய்யணும். நான் எப்படி இருந்தாலும் எப்பயோ விட்டுருப்பேன். நீ சம்பாரிச்சு எனக்கு போடாமே நான் விட்டுருப்பேன். நான் தான் 10 வருஷமா அவருக்கு சம்பாரிச்சு போட்டு உட்காந்துருக்கேன். அதெல்லாம் உண்மையா இருக்குமா? அதெல்லாம் கேட்டு டவுட்டே பாருங்க மேடம். கிடையாது. அங்கே எங்கள் ஆனா ஊரில் இப்போ உன்னோட ஆட்டிடியூட் அதை மாறிடுச்சு. விட்டுருங்க. சரி, நான் இப்போ அப்படியே உன்னோட தப்பு attitude. செஞ்சலாம் இருக்கட்டும். நீ கண்டிக்கலாம், அடிக்கலாம், புதைக்கலாம். அவர் வேலை செய்யற கடையில போய் என் பொண்டாட்டி இந்த அதெல்லாம் மாதிரி தப்புமா, ஒத்துக்கிறேன். சரி, நான் என்ன கேக்குறேன், நீ சொல்றல தப்பு செய்யறதா இருக்கட்டும், கண்டிக்கலாம் சொல்றல. இது சரிப்பட்டு வருமாமா இந்த மாதிரி? வேணாம் சரி, மேடம். என்னன்னா உனக்கு புது ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது தான் புருஷனை எனக்கு அது பிடிக்காம வேணாம் ஆகுது. மேடம். அந்த ரிலேஷன் வேணாம் எனக்கு. எது வேணாம். எனக்கு பிள்ளைய வந்து நான் சம்பாரிச்சு என் பிள்ளைய பார்த்துக்கிறேன். இல்லையா, உன்னால அப்படி இருக்க முடியும்? இருக்கும் மேடம். நான் இருப்பேன். நீயே சொல்ற தப்பு பண்ணேன்னு. எந்த தப்பு சொன்னி இப்போ தப்பு பண்ணேன்னு? அப்படியே நான் தப்பு செஞ்சாலும், நான் தப்பு செய்யல. தப்பு செஞ்சாலும் இவர் கண்டிச்சிருக்கலாம். இந்த பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அங்கங்க சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் அளவு ஜாக்கெட் கொடுத்து நான் போட்டு வரேன். ஒரு ப்ளவுஸ் வைக்கல வீட்டுல, தெரியுமா? என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் 2 கிழிச்சிட்டாரு. புது புடவை ஜாக்கெட்டு ஃபுல்லாகவே கிழிச்சு போட்டு என் பையன் கேட்குறான், ஏன்ப்பா இதெல்லாம் கிழிக்கிற? புடவெல்லாம் கிழிப்பந்தான் அப்படின்னு சொன்னேன். அதோட சொன்னேன், ஊருக்கு போனேன், எங்கள் அக்கா கூட போனேன். நீனு பிள்ளைங்களை இட்டுட்டு சரி வா நல்ல புத்தி மாதிரி சொல்லி அனுப்புறேன்னு எங்கள் அக்கா இட்டும் போனாங்க. இட்டும் போய் அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, மீன் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்களை விட்டு எங்கள் மாமா விட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு தோப்பு வயலே அழைச்சிட்டு அவங்க ஊர் என்னமோ ஒரு ஊர், அவங்க மாமா ஊர். அங்கே போய் கிணறு இருக்குது, கிணத்துல தூக்கி போட போகிற பிள்ளைய. அங்கே இருக்கவங்கலாம் ஃபோன் போட்டு எங்கள் அக்கா வர வச்சா அப்புறம் திட்டிக்கிட்டே அப்புறம் பிள்ளைங்களை எங்கள் அக்கா இட்டு வந்தாங்க. இப்போ எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்காங்க அந்த 2 பசங்க. என் பெரிய பையன் தான் இப்போ என் கூட இருக்கான். நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பு இல்லை. அந்த முத்து கூட நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். முத்து இந்த சின்ன சின்ன பசங்க கடையில் வேலை செய்கிற பசங்களாம் நான் வச்சிருக்கேன். முந்தானே கூட அந்த கடை பசங்க போச்சு அடிச்சாரு என்ன. முத்து கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க இருக்கு? பசங்களாம் இருக்குது, பசங்க பிள்ளைங்களாம் இருக்குது. நமக்கு அது கடையில் பேசிதான் என்னன்னா எதுனான்னு. அதுதான் தப்பு. நீ வச்சிருக்க, அவனை வச்சிருக்க. அன்னைக்கு அந்த பையனுக்கு இது எடுத்து போய் துணி எடுத்து போய் கொடுக்குறது, அந்த பையனை வேற வச்சிருக்கேன்னு எனக்கு கூட்டாது. உன் ஆம்பளைன்னு அடிச்சாரு அந்த பையன் இருக்கே கடையிலே, அந்த கடைக்கிட்டே. வேலைக்கு போகாம சரியா வேலைக்கு போகாம விட்டு மேடம் விட்டுட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் நீ சம்பளம் எடுத்து வந்து கொடுத்த மேடம். நான் போய் சொல்லல. நீங்க ஒழுங்கா வேலைக்கு வேலை இப்போ 3 மாசம் 4 ஒரு மாசம் மாசத்துக்கு மேல போக மாட்டீங்களா? போயின்னு தான் இருக்கேன் மேடம். இப்போ 4 மாசமும் ஒழுங்கா போயின்னு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையே நடந்தது. அதனால தான் நான் வேலைக்கே சரியா போறது இல்லை. அவன் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு 4 மாசமா இருக்கு மேடம். நான் சொல்ற மித்த கேட்டு மாசம்லாம் எங்க போச்சு மேடம், நான் சொல்ற கேட்டுக்கு மேடம். நைட்டு பாய் கடை இப்போ வேலை செய்கிறேன் பார்க்க மேடம். அங்கே 1 மாசம் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். செஞ்சுன்னு இருக்கும்போது நான் சொன்னேன்ல உங்களுக்கு மணி 12:30 மணிக்கு நான் தண்ணி வச்சு பார்த்தேன். அப்பதான் அவன் வந்தான். அதுலேருந்து தான் எனக்கு சரியா வேலைக்கே போறது தோணல. அப்பயே கண்டிக்கிறோம். அப்பயே கூட்டு கேட்கணும். நான் அப்பயே கேட்டேன் மேடம். அவனும் தெரியல, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க மேடம். சத்தியமா அவங்க அக்கா மாமா வந்து மண்ணு வாரி விட்டுருக்காரு.
என் வீட்டு பக்கம் வந்தா செத்தா முகத்துல முக்காதுன்னு மண்ணு வாரி விட்டுருக்காரு அன்னைக்கு. ஏன் அந்த ஆள் இட்டுன்னு போன அன்னைக்கு எந்த இல்ல ஆளு அவங்க மாமா வெளியே நின்னு மண்ணு வாரி விட்டுருக்காரு. செத்தா போன் ஒரே போட்டு முகத்துல கேளுங்க. நீங்க எங்க போன் அக்காட்ட பண்ணி கேளுங்க மேடம். கேளு. மண்ணு வாரி தூக்கி விட்டுருக்காரு. அவர் என்கிட்ட போன் பண்ணி சரி சொல்றாரு. 12:30 மணி யாரும் வீட்டுக்கு வந்தாங்க? அது யாருன்னு தெரியாது மேடம். நான் அதான் காசு தான் முக்கியம். படுத்திருந்தேன். அது பக்கத்துல தான் நானா எட்டையப்ப படுத்தினேன் கேட்டு பாருங்க. பக்கத்துல தான் படுத்திருந்தேன். அவன் வந்து இப்படி எழுப்பி பார்த்து எங்க வந்து எழுப்பு காலம் வச்சோன்னு நான் ஐயோன்னு கத்துனேன். அந்த மாதிரி நான் வர சொல்லியிருந்தேன். நான் ஏன் கத்துறேன்? அதை திறந்து வச்சிருப்பேன் நான். நாள் இருக்கு நல்லா கத்திருக்காங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல மேடம். மேடம் எனக்கு வேணாம் மேடம். மேடம். சந்தேகம் பிடிச்சிட்டு இருந்தானே எனக்கு வேணாம். அவங்க அக்கா விட்டுக்காரு மண்ணு வாரி தூக்கி விட்டாரு. எங்க சொல்லி அக்கா விட்டுக்காரு. அக்கா விட்டுக்காரு சொல்லாத. பரிவார் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எதுக்கு அவர் மண்ணை வரி தூக்கி விட்டாரு? அது அவங்கள தான் கேட்கணும் மேடம். அவங்கள கேளுங்க. அவங்களுக்கு அவர் சொல்றாருன்னா அவரே கேளுங்க. எனக்கு தெரியாது மேடம். தெரியாதுன்னா கேட்டிருக்காரு மேடம். இந்த யாரும் கேட்டிருக்கு இவங்க மாமா சொந்தக்கார மாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இட்டுன்னு போயிருக்காங்க. போய் ஆமா கேட்டிருக்காரு மாமான்னு சொல்லிருக்காங்க. அவங்க யாரு மாமா? இட்டு போன ஆளை மாமான்னு இருக்காங்க மேடம். இவங்க போய் கட்டில உக்காந்துருக்காரு. இவங்களும் உக்காந்துருக்காங்க. அவங்க மாமா வீட்டு உள்ள உக்காந்தவர் வெளியே வந்து உக்காந்துருக்காரு. உக்காந்துட்டு போற அன்னைக்கு மண்ணு வாரி விட்டுருக்காரு தூசி. என் சின்ன பையன் என்ன மேடம் தெரியும் அவன் சொல்றான் அவன் தீபாவளி அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்றாங்க அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்றான். என்கிட்ட சொல்றான். ஆமா எந்த பொண்ணுக்கு? அந்த ஆளுடைய பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்றான். தீபாவளி அன்னைக்கு இட்டு போனான். சின்ன பையன் சொல்றான். என் பெரிய நல்ல சொல்றான். ஆமா ஒரு அங்கிள் வந்தாங்க வந்து உக்காந்து இருந்தாங்க. பின்னாடியே தான் வந்தான். அவனு எங்க பஸ்ஸில் தான் ஏறி வந்தான்னு சொல்றான். என் நடுவேன் இது நம்பலையா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நச்சுமா நீங்க நம்பாத கூட போவோம் மேடம். அவன் பிரியாணி வாங்கி கொடுத்தான். பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துட்டு அவன்கிட்ட போன்ல மாதிரி தூர போட்டு இருக்கு. கதை லைட்டு போட்டுட்டு போன்ல பேசுறதுக்கு உட்காந்துருக்கு. நான் ஒரு ஆறா விட்டோன்னு என் பெரிய பையன் ஏந்து உட்காந்து மூசி பார்த்துட்டு படுத்துட்டான். திரும்பி நான் வந்துட்டேன் வெளியே. உடனே அவனுக்கு போன் பண்ணி சொல்லிடுது இந்த மாதிரி வந்துட்டு போனா போட்டியா இல்லைன்னு மழை மேடம். நான் சத்தியமா சொல்றேன். என் உன்னால எனக்கு எதுவுமே ஆவல தெரியுதா? நீ எனக்கு சந்தேகம் பிடிச்சி கடைசி வரைக்கும் இப்படிதான் பண்ணி நிக்கிற. லக்ஷ்மி இது பாரு, அவர் வந்து நிறைய பொறுப்பு இல்லாம இருந்திருக்காரு. ஓகே, ஆனா நீ வந்து டோட்டலா எல்லாரையும் முட்டாளாக்குற. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒண்ணு பிரச்சனை எனக்கு வேணாம் மேடம். அது வேற விஷயம். ஏன்னா உனக்கு வேற யாரு கூடயாவது எனக்கு யாரு கூட இல்ல மேடம். நான் யாரு அப்பயே அந்த ஆளு வீட்டுக்கு வந்தாரு. மாமான்னு கூட்டிருக்க. இது வரைக்கும் மாமான்னு கூட்டிருக்க. போன் மேல இருங்க பொய்யெல்லாம் சொல்லாத. ஆனா கல்யாணம் ஆனது சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கல. என்ன மேடம் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் சொல்லிதான் மேடம். யாரு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லாத. நான் உங்க எல்லாரும் இட்டு வந்துருவான். இந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்குறேன் நானு. 10 வருஷமா நான் அப்பெல்லாம் மாப்பிள்ளை பிடிச்சி போறது நானு. 10 வருஷம் அம்மா இல்லாம தாய் இல்லாம கடந்தேனே. அப்ப மாப்பிள்ளை பிடிக்க தெரியாம இருந்துட்டேன். எனக்கு இப்பதான் மாப்பிள்ளை பிடிக்கிறேன். ஹலோ லக்ஷ்மி, சொல்லுங்க. ரொம்ப சாமர்த்தியமா பேசக்கூடாது. இல்ல மேடம் நான் சாமர்த்தியம். என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை என்னால அவர் கூட வாழ முடியாது மேடம். உனக்கு அவர் கூட ஒத்து போய் வாழ முடியலைன்னா அது வேற விஷயம். நான் 3 பிள்ளைங்க பெத்துட்டேன். ஆமா சரியா? நீ பண்ணுறது விஷயங்கள் குழந்தைகளை பாதிக்கும். 10 வருஷம் அவரோட குடுத்தனம் பண்ணிட்டேன். 10 வருஷம் பல்லா கடிச்சு கொடுத்தம் தான் பண்ண மேடம். இல்ல அவரை பிடிக்காம ஆயிடுறதுக்கு காரணம் இன்னொருத்தர் உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் நீ அது பண்ணல. ஏன்னா அதுக்கான சூழல் உனக்கு இல்ல. அப்படி சொல்லாதீங்க. இப்ப என்ன பண்ணிட்ட? இப்ப நல்லா கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு. நல்லா எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு. புது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்துடுச்சு. இப்ப உனக்கு அவரை பிடிக்காம இப்ப பிடிக்கல. இல்லனாலும் நான் இப்ப என்ன சொன்னேன் நைட்டு கூட இவரு போன்ல என்ன மேடம் பண்றேன்னு கேட்டாரு. போன்ல நீ பேசக்கூடாது. நான் தான் பேசுறேன் இல்ல மேடம். இப்ப 1 மாசம் வரைக்கும் நைட்ல ஃபாலோ பண்ணி வீட்டுல ஃபாலோ பண்ணா வந்தேன். சரிம்மா ஒத்துக்கிறேன். அவர் பண்ணறதெல்லாம் தப்பு. ஃபாலோ பண்ணறது தப்பு. பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டது தப்பு. நீ அம்மா அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டது ஓகே. நீ தைரியமா எல்லாம் ஓகே. ஆனா இப்ப நீ செய்யறது விஷயம் மட்டும் கரெக்ட் கிடையாது. நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போல மேடம். போய் சொல்ற லக்ஷ்மி. போன் கூட வாங்கி கிளியரா தெரியுது. நீ போய் சொல்ற. அவரை முட்டாளாக்குற. போன வருஷம் தீபாவளி சீட் கட்டுறேன்னு 1000 ரூபாய் கட்டின்னு வந்தது மேடம். முடிஞ்சு போய் 4-5 மாசம் ஆயிடுது. ஆமா முந்தானத்து கூட 3000 வாங்கி வந்தேன் நானு. முடிஞ்சு போய் 4-5 மாசம் முடிஞ்சு மேடம். சீட்டு பணம் கேக்குறேன்ட்டு சொல்றேன் மேடம். அப்போல இருந்து நான் உங்கள்ட்ட அதான் கேக்குறேன். அவ சம்பாதிக்கிற காசு நீங்க ஏன் வாங்குறீங்க? எனக்கு ஒண்ணு நீ என்ன வேணா பண்ணு மேடம். நீ என்ன வேணா நகை எடு சீட் எது வேணாலும் எடுத்து எட காட்டு. நான் எனக்கு ஒண்ணு நான் கூட நகை எனக்கு வேணும்னு எனக்கு அக்கா தங்கச்சி கூட எனக்கு கூட நான் கேட்கல. இது வரைக்கும் ஒன்னால எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஒரு பனியன் எடுத்து தைக்கல கொடுத்துருக்கியா? அவனுக்கு பனியன் எடுத்து தைக்கல கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு தான் வாங்கி போய் கொடுத்துருக்கேன் தைக்க. அதான் சொல்றேன். பனியன் உள்ள போடுற பனியன் இருக்குல்ல மேடம், ஜென்ஸ் மேடம், அது வெள்ளை பனியன், அது வாங்கி தைக்கல கொடுத்துருக்கேன். அந்த அண்ணன் மட்டும் இல்ல நிறைய அண்ணன் கொடுத்துருக்கேன். நிறைய பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்கேன். டைலர்கிட்டே போய் கேளலாம். தெரியாம எட்டையா இருக்காங்க வீட்டு பக்கத்துல தான் டைலரமா. லக்ஷ்மி மேடம் எனக்கு போய் சொல்றேன்.
இத பாரு, எப்படி ஒரு புருஷன் தப்பு பண்ணும்போது பொண்டாட்டிக்கு தெரியுமோ மேடம், அவர் அதே மாதிரி மனைவி வந்து கொஞ்சம் தவறான வழியில போறாங்கன்னா அவருக்கு அது தெரியுது. அதுதான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. இனிமே வாங்கிட்டு வரக்கூடாது. ஆனா அதுல இருந்து வாங்கிட்டு வரல. லக்ஷ்மி, அதுல நீ இருந்து உன்னோட புது நட்பு இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அது அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுதான் மேடம் நான் பேசுறதுல வாங்கி மேடம், அப்ப கூட நான் பேசுறதே இல்லையே. நானு அன்னைக்கு சண்டை போட்டுல இருந்து நான் யார்ட்டையும் பேசுறது இல்ல. அதனாலதான் கடைக்கு சந்தேகம் போறேன். ஜாஸ்தியா இருது. அதனாலதான் அவர் தப்பா நடந்துக்கிறாரு. கடைக்கு போறது, எல்லாம் வர்றது. ஓகே. ஆனா அவர் அந்த தூண்டி விடுறது உன்னோட பழக்க வழக்கங்கள் மாறுது. நீ அவர் அணுகிற விடம் மாறுது. உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விழுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதார ரீதியா நீ கொஞ்சம் மேல போயிட்டு இருக்க. அது நல்ல விஷயம். அப்பதான் நம்ம நல்லா சம்பாதிச்சா தான் நல்லா வாழ முடியும். அது உன்னோட ரைட்டு. ஆனா நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம கலாச்சாரம்னு நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி. நீ இது 15 வயசு பொண்ணு 18 வயசு பொண்ணுன்னா வேற. நீ கல்யாணம் பண்ணி 10 வருஷம் குடும்பம் நடத்தி அவர் பொய்ய சொன்னாரோ பொய்ய சொல்லியோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த சூழல்ல உனக்கு அவர் தான் ஓகே, கல்யாணம் பண்ணிட்ட. இப்ப நினைச்சு பார்த்தா இல்ல, என்ன கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கு அந்த இது இல்ல, அவர் வந்து இப்படி அப்படின்னு இப்ப தோணுது உனக்கு. ஆனா அன்னைக்கு நீ இருந்த நிலைமைக்கு நீங்க புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணீங்க. கஷ்டமோ நஷ்டமோ கஷ்டப்பட்டு குடும்பம் பண்ணிட்ட. 3 புள்ளையும் பெத்துட்ட. இப்ப வந்து அவர் ஒண்ணும் இல்லாம ஆக்குறது, அவரை முட்டாள் ஆக்குறது, அவரை இன்செக்யூர் ஆக்குறது வந்து சரியான விஷயம் கிடையாதுமா. அது தப்பான விஷயம். அது தப்பான விஷயம். கேக்குறது எது வாங்கி அது கொடுக்கல பரவாயில்ல மேடம். என்ன ஷேர் பண்ணிங்க மேடம். சும்மா இரு. 2000 மேடம் நான் சொல்லி காட்டுறேன்னு நினைச்சுக்காது மேடம். அதான் போன வாங்கிட்டியா? மாசத்துக்கு போன 2000 துணி எடுத்து அதான் கிழிச்சு போட்டியா? வாங்கிட்டு வந்தா கிழிச்சிட்டியா? அப்புறம் என்ன? 3 படம் எடுத்தாங்க. நீங்க சமைச்சு போடுவாரா உங்களுக்கு? காலையில இருந்தா அவரும் செய்வாரு, நானும் செய்வேன் வேலை. நான் துணி துவைப்பேன், தண்ணி அடிச்சு கொடுப்பாரு, எல்லாம் செய்வோம். தண்ணி எல்லாம் அடிச்சு கொடுப்பாரா? தண்ணி அடிச்சு கூட நான் துணி துவைப்பேன், எல்லாம் செய்வாரு. ம். ஆனா ஒரு மணம் பூ வாங்கி கொடுத்தது சொல்லி காட்டுறாரு. ஒரு மணம் பூ வெள்ளிக்கிழமை உனக்கு நான் பூ வாங்கி அங்க இருக்கவங்க கேட்டு பாருங்க. மேடம் எதுக்கு தெரியுமா இந்த அவங்க வார்த்தை? எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. அங்க இருக்கிறவங்க நீ சொல்றதே நான் நம்புறேன். எதுக்கு இன்னொருத்தர் நீங்க கேட்கணும்? நம்ப மாட்டீங்க மேடம். மேடம், அது சொல்லுங்க. ஏன் நம்பாம இருக்கணும்? ஒரு நீ ஏன் மணம் நம்புறது இல்ல? ஒரு மணம் போ- நீ ஏன் தெரியுமா அப்படி நினைக்கிற? ஒரு மணம் ஏன்னா நீ நிறைய பொய் சொல்றேன்னு உனக்கே தெரியும். மேடம், எதுக்கு- அதனாலதான் நான் நம்புறது இல்லையோன்னு நீ நினைக்கிற. மேடம் எதுக்கு தெரியுமா மேடம் நான் அந்த லக்ஷ்மி. வார்த்தை சொல்லி காட்டுனேன். உனக்கே சிரிப்பு வந்துருச்சா? வாயை மூடு மேடம். ஹலோ. சொல்லி நிக்காத. நான் உங்ககிட்ட எதுக்கு அவர் பேசிட்டு அப்படி மிரட்டுற நீ? மேடம் எதுக்கு தெரியுமா நான் கேட்கறேன் அந்த வார்த்தை? பூ வாங்கி கொடுத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் டெய்லி உனக்கு 50 ரூபா தரேன், பையில பூ தரேன். எதுக்கு உனக்கு காசு செலவு? இவ்வளவு பாரு, போன மாசம் 1000 ரூபா வாங்கி வந்து கொடுத்தேன் மேடம். அது முன்ன மாசம் 4000 சிறு ரூபா வாங்கி வந்து கொடுத்தா. மொத்தமா அதுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள நீ பணத்தை ஏன் கொடுத்துறேன். காசை கணக்கு பார்க்காத. நீ சம்பாதிக்க என்னால முதல்ல ஏமாந்துட்ட. இப்பெல்லாம் என்னால ஏமாற முடியாது. ஏன்னா 4 பேர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நான் எடுத்து போட்டுக்க முடியும். இப்போ உனக்கு அவர் பிடிக்காம ஆயிடுச்சா? பிடிக்காமலாம் இல்ல மேடம். நான் வாழல மேடம். எனக்கு வேணாம் ஏன்? மேடம். சந்தேகம் பிடிக்கிறாரு, எனக்கு வேணாம் மேடம். என்னங்க பிரச்சனை? ஒரு நாள் சரியான சண்டையாகி போயிடுச்சு. போய் பார்த்தா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தா இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இது கோவப்பட்டு நைட்டு எங்கள் வீட்டு வந்து படுத்துட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து படுத்து காலையிலேருந்து பார்த்தா இவர் என்ன பண்ணிக்கிறார், புடவை ஜாக்கெட் எல்லாம் பல்பெல்லாம் கீசி வச்சுக்கிறாரு. எதுக்கு அப்படி செஞ்சீங்க? நான் எடுத்து கொடுத்தேன். எனக்கு என்ன வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. நான் போய் அவனு தீருன்னு போறாங்க. எப்படி போக தான் கீச்சன். வேலைக்கு நான் தப்பு நான் போனா சொல்ல தான் மேடம். கீச்சன் தான் மேடம். நான் கேட்கலன்னு சொல்ல. அதனால நான் வேலைக்கு போகாம நீ சாப்பிடாம வந்துட்ட. போட்டுக்கிட்டு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது மேடம். நான் வேலைக்கு போவேன்னு சொன்னேன். சரி, எதுக்காக இவர் இப்படி நடந்துக்கிறாரு? இவர் சந்தேகப்படுறாரு மேடம். ஏன்? பொண்டாடி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும். இவர் வேலைக்கு போனது பார்த்தது நான் எட்டு வந்து ஊர்லேருந்தே இல்லை. சரி இங்கே வந்து நான் பிழைப்பான்னு சொல்லிட்டு எட்டு வந்தேன் மேடம். இங்கே வந்து 1.5 வருஷமா வேலைக்கு போகாம தான் இருந்தாரு. நான் தான் மேடம் சாப்பாடு போட்டேன். நான் தான் கொடகுலியும் கொடுத்துக்கிறேன். ஏன் இதுதான் எல்லாமே. இவருன்னு ஒன்றும் இல்லை. 10 நாளைக்கு வேலை சும்மா சொல்ல மாட்டேன் நான். 10 நாளைக்கு வேலைக்கு போவார். பிள்ளைங்களுக்கு பால் பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. பூவெல்லாம் வாங்கி கொடுத்த கூட சொல்லி காட்டுவார். எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதேயா எங்கள் அம்மா படுத்தபடி சாகும்போது கூட இவர் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிட்டார் மேடம். நான் செலவு பண்ணிட்டேன்னு எப்படிலாம் என்ன போய் கேட்டாரு தெரியுமா? அவரு கேட்டாரு பாருங்க கேள்வி. தூப்பு நானே செத்துலாம் மாதிரி கொடுக்குறியா காசு கொடுத்து அதோடய எங்க அம்மா உடனே கோவப்பட்டு இதுமாதிரி கேட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்த 500 ரூபாய் அப்பயே திரும்ப கொடுத்தாங்க. அதோடய மேடம் இல்லைங்கிறாங்க. அக்கா பையன் நான் என்ன சொல்லுவேன், பயம் கட்டுவேன். இவர் சண்டை போட பார்த்து நீ எதனா பேசினா எங்க அக்கா பையன்ட்ட போய் சொல்லுவேன், தேவாவும் அருளும் வந்துருவானோ அப்படின்னு சொல்லுவேன். அவன் புருஷனா அவன் ஆம்படேனா அப்படின்னு கேட்டாரு. புள்ளைய போய் கேட்பாங்களா? நான் அந்த மாதிரிலாம் நான் கேட்கல மேடம். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நல்ல புருஷனா நடந்துக்கலைன்னா அவ வேறொரு நட்பு தேடிப்பா. அதுக்கு காரணம் நீங்க தான். சரி மேடம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்டாட்டியை நம்பணும்.
அடுத்தது பொறுப்பா நடந்துக்கணும், அன்பா நடந்துக்கணும், பொண்டாட்டியை மதிக்கணும். குடும்பத்தை நல்லா கொண்டு போறது உங்க 2 பேர் கையிலயும் இருக்கு. அவ போராடி 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 பார்த்துட்டா, 10 வருஷமா ஹவுஸ் அனுபவிக்கிறா. ஓனர் கேட்காத இது ரப்பர் பேண்ட் தெரியுமா? தெரியும் ரப்பர் பேண்ட் இழுத்தா என்ன ஆகும்? லூஸ் ஆகும். கொஞ்ச நேரம் லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அறுத்துக்கும். அறுத்துக்கும்ல. அவளை வந்து சப்பலை வெளியே கழட்டி வச்சுட்டு நைட்டு வந்து எட்டி பாக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்க, இருங்க போனை நோண்டி பாக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க. போன் எல்லாம் தொடவே மாட்டேன் மேடம். இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க. மேடம். பாருங்க இப்படி டென்ஷன்ல இருக்கு மேடம் போன உடைச்சாரு டக்குன்னு உடஞ்சிடும். மேடம். அப்புறம் அவ நீ போ வேலை பாரு, நான் என் வேலை பாருன்னு சொல்லுவா. நான் இங்கே நேற்றுக்கு நடந்து குத்து, காலைல நடந்து குத்து மேடம். இது இவங்க பயந்து வந்து எங்க வீட்டை படுத்துட்டாங்க காலைல. சரி நான் தான் அம்மா என்ன சொன்னாங்க, எடுத்து போய் விட்டுட்டு வரேன். ஏறி வந்து பார்த்துட்டு ஓட்டாரு. சரி விட்டுட்டு வர சொன்னேன்னா சரி போகிறேன். இவர் ஆட்டோவில் படுத்துருந்தார். இவர் லிங்கே பார்த்துட்டேன், சித்தப்பா மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிறேன் சித்தப்பாலாம் இங்கே படுக்க மாட்டேன் ஆட்டோவில். சரி எனக்கு ஒரு டவுட்டு, இவர் எதனா பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் இவங்க உள்ளே விட்டுட்டு நான் வந்து வெளியே நின்றுன்னு முனையிலே நின்று பார்க்குறேன். இவர் ஆட்டோவிலேருந்து இறங்குறாரு. இறங்கி அப்படி போகலாமா இப்படி போகலாமா, அப்படி போகலாமா இப்படி போகலாம், வேவ் பார்க்க வந்திருக்கேன். வேவ் பார்க்குறேன். ஆட்டோவில் பத்துட்டார் மேடம். நேற்று காலைல எனக்கு ஒரு டவுட்டாக நான் நிற்கிறேன். நேற்று நைட்டு இவர் பார்த்தேன் மேடம். நான் நடந்து வந்தார் பின்னாடியே. என்ன சொல்கிறேன்னு கேட்டார். நான் ஒன்றுமே சொல்லலை. நீ ஒழுங்காக இருக்கும் தான் விரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் பின்னாடி வந்துட்டேன் மேடம். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டை வந்து என் பையனை எங்கள் அக்கா வீட்டில் இருந்தான். சரி சாப்பாடு எதுவும் இல்லைடா, பரோட்டா வாங்கிட்டோடா போகணும். இவர் மறுபடியும் என் பின்னாடியே வந்து ஆட்டோவில் உட்காந்துட்டார். எங்கள் வீட்டுக்கிட்ட ஆட்டோவில் உட்காந்துட்டாரு. டே எனக்கு பயமாக இருக்குது, வா பெருமா வீட்டுக்கே போயிடும், என்னமோ தெரியல பயமாக இருக்குடா, அவங்க அப்பா பார்த்தா உடனே வா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பையனுக்கு என்ன வயசு? அவனுக்கு 14 வயசு ஆகும். அப்போ உங்க கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் தான். 14 வயசு ஆக போகுது. 14 வருஷம் ஆகுது மேடம். 14 வருஷம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன் மேடம். 14 வருஷம் கொடுத்தனம் எனக்கு பண்ணிட்டேன். இதுக்கு மேல கொடுத்தனும் பண்ண மாட்டேன் மேடம். இது பாரு, எங்க இப்போ உனக்கு இந்த தேவையில்லாத கனெக்ஷன் எல்லாம் வச்சுக்காதே. நான் எந்த கனெக்ஷன் அதெல்லாம் வச்சுக்கிறதுனால தான் உனக்கு இவர் பிடிக்காம ஆறுது. அப்படிலாம் இல்ல. நான் பிடிக்காம நான் 3 மாசம் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். வேலைக்கு போயிட்டு வந்து வேலை போயிட்டு வருவேன். 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு வராதுல அது முன்ன உன்னை கேட்டேன். 3 வருஷம் நீ 3 மாசம் வேலைக்கு போன சொல்றேன் மேடம். அதுக்கு முன்ன உன்ன என்ன கேட்டேன், காசு ஏன் கம்மியா இருக்கு எதுன்னு கேட்டேன், குடுக்கறத வாங்கிக்கேன். இந்த 3 மாசம் வேலை என்னால காசு சம்பாரிச்சு உனக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் எடுத்தாந்து கொடுத்தா கேட்காத இருக்க முடியும். நீ குடுக்கலாம் பரவாயில்ல. நீ 1000 ரூபாயும் 500 5000 கொடுத்தா 6000 கொடுத்தலாம் உன்ன என்ன கேட்டுக்கணும். 1000 ரூபாயும் 500 ரூபாய் எடுத்தாந்து கொடுத்தா நல்லதான் கேட்டேன். அன்னைக்கு சத்தியமா இல்லன்றாங்க பாரு மேடம். மணிக்கு அவன் வந்துட்டு போறான். நான் என் கண்ணால பாத்துட்டு வண்டி எடுத்துக்கு போறேன். பாதி வழியில வண்டி எடுத்துக்கு போறான். வண்டி நம்பர் நோட் பண்ணி இது போன் பண்ணுது அவனுக்கு. மழை தூர போடுது. ஏன் இவர் இவ்வளவு ஃபீல் பண்றாரு இப்போ இந்த 1 வருஷமா? நான் சம்பாரிச்சு கடைசி வரைக்கும் அவருக்கு கொடுக்கணும். நான் சேர்க்க கொடுக்க கூடாது. நான் சேர்த்து வச்சுக்க கூடாது. எதுவும் எங்க அக்காவுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. சம்பாரிச்சு அவருக்கு கொடுத்தனா ஊர்ல உட்காந்து எனக்கு சோறு ஆக்கி போடுவார் மேடம். அதுதான் ஊர்ல டீ கடையில வேலை செஞ்சாரு. அந்த ஹோட்டல் கடையில 25,000 கடை. அதுல 10,000. இன்னொரு விஷயம் சொல்லு, உனக்கு வேற எந்த கனெக்ஷனும் இல்ல? வேற எந்த கணேஷ்ல பேசுறேன்னா அந்த முத்துன்னு சொல்றவங்க பேசுறேன். ஆனா எந்த தப்பான எண்ணத்துல நான் பேசல மேடம். இனிமே பேசாம இருப்பியா? நான் இனிமே பேசாம இருப்பேன். எதுக்காக சொல்றேன்னா தெரியுது மேடம், முதல்ல பேச்சுதான். ஏன்னா அதுவும் இல்ல, இப்ப உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுனால ஒன்னியே தெரியாம இன்னொரு துணை தேடுறது இது வந்துடும். நான் சொல்றத கேளாமா, நடக்கிறது தான் சொல்றேன். நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. ஏன்னா உனக்கு 14 வயசு பையன் இருக்கா, இன்னும் 2 பசங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம உனக்கு தேவையில்லை மேடம். அதுல அவர் வந்து கல்யாணம் ஆன ஆளு சொல்ற, எப்பவுமே ஓன் பிரதர் ஆனா கூட ஒரு லைன் சரியா. நான் போல மேடம். உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அவன் அந்த மாதிரி தப்பான பண்ணல. உங்களுக்கு ஏன் தோணுறதுன்னா அவ இப்ப நல்லா இருக்கா, சம்பாதிக்கிறா, உங்களுக்கு அத வந்து உங்களால ஏத்துக்க முடியல. நீங்க தேவையில்லாம அப்படி சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்க வச்சுங்க, நீங்க சந்தேகப்படுறது உண்மையாயிடும். உண்மை நடக்கிற மாதிரி தான் என்னைக்கே சந்தேகப்படுறேன் சார். எங்க ஊர்ல அப்படிதான் மேடம் சந்தேகப்பட்டாரு. தேவையில்லை ஒதுக்கல மேடம். தாய் தப்பெல்லாம் விட்டுட்டு வந்து ஒதுக்கல மேடம். நான் ஏன் சொல்றேன் மேடம், உண்மை இது வரைக்கும் சந்தேகப்பட்டுக்கல மேடம். சந்தேகப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. ஒரு நிமிஷம், அவர் ஏதோ சொல்ல வராரு. அப்ப சந்தேகப்படாம எப்படி நீ 10 வருஷமா சந்தேகம் தான் பிடிச்சாரு எங்க ஊர்ல. நான் தான் கட்டுப்பாடு வச்சிருந்தேன் மேடம். அடிச்ச புடவை கடையில போட்டு கடை ரோட்ல அடிச்ச கடைக்காரன் கிட்ட போய் அவனுக்கு சண்டை போட்டு அடிச்சாங்க. சந்தேகப்படல அங்க போய் அடிச்ச கடைக்காரன் ஏத்திட்டு எனக்கு வேணாம் மேடம். நான் பிள்ளைங்கள நான் பாத்துக்கிறேன், சம்பாதிக்கிறேன். 10 நான் அந்த கடைக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, 10 நான் சம்பாதிக்கிறேன்.
வீட்டு வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன் மேடம். எனக்கு சந்தேகப்படுற வேலை வேணாம். போட்டு பேசி அனுப்பிச்சிருக்காங்க மாமா பாருங்க என்ன எப்படி நீதிவாசம் பண்றாரு. எனக்கு வேணாம் மேடம். போன் பண்ணி சொல்றாங்க இவன் அன்னைக்கு போன் பண்ண சத்தியமா சொல்றேன் மேடம். முத்துக்கிட்ட மாமா மாமான்னு போன் பண்ணி 1.5 மணி வரைக்கும் இதுக்கே அவன் என்ன கேட்க தெரியுமா மாமானும் பேசல உனக்கு தான் சொல்றாங்க. அவனுக்கு எப்படி தெரியும் மாமான்னு பேசுறாங்க? போய் கேட்டேன் நான் சத்தியமா ஓட்டு கேட்டேன் நான் இல்லன்னு சொல்லல. நான் ஓட்டு கேட்டேன் நான் ஒட்டு கேட்டேன் அன்னைக்கு போன்ல பேசிட்டு 1.5 மணி வரைக்கும் மாமா மாமா போன் பேசி போன் போட்டு பேசிட்டு திருநெல்வேலி பக்கத்துல இது என்ன ஒரு இந்த சிவாசி இருக்குல்ல மேடம் அது கேட்கறேன் மாமா மேடம் கேட்டுட்டு படுக்கிறேன் நான் வந்துட்டேன். சரி இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல வீட்டுல போய் ஒட்டு பாக்குறது நைட்டு உள்ள வந்தார் சொல்றது இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் கதவு மணி 7 ஆச்சு. என்ன தம்பி தண்ணி அடிக்கல தம்பி ஏன் தம்பி எங்க பெரிய பையன் இருப்பேன் கதவு இது பண்றேன். டாபா போட்டு போனாரு மேடம். பச்சை புள்ளை பெத்து கிடக்கும் விட்டுட்டு ஓடுவாரு. சம்பாதிக்க மாட்டாரு விட்டுட்டு ஓடி போடுவாரு. ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு எங்க இருந்ததா ஒரு வாரம் வருவாரு திரும்பி. அப்பயும் நான் சேர்த்துட்டேன். ஆனா அப்போ சந்தேகப்படலையே அவரு. அப்பயும் சந்தேகப்படிச்சாரு. எங்க ஊர்ல சந்தேகப்படிச்சாரு மேடம். எங்க ஊர்ல பாலுன்றவன் சொல்றேன் நம்ம பாலுன்றவன் அவனுக்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு பணம் கொடுத்துருக்கு. நகை நான் மூட்டை கடல் வேலை செஞ்சு சொல்றேன் மேடம். 1/2 பவுன் தோடு ஒண்ணு 1 பவுன் 1/2 பவுன் தோடு ஒண்ணு போட்டது 2 பவுன் செயின் ஒண்ணு போட்டது. நீதானே அடமான வச்ச சொல்ற கேளு மேடம். செயின் போட்டது எல்லாமே போட்டது. காது குத்துக்கு போட்டது எல்லாத்துக்குமே போட்டது. இந்த செயின் நான் தான் எடுத்து வச்சேன் இல்லன்னு சொல்ல வச்சு சீட்டு பணம் கட்டணும். அதெல்லாம் மூக்குறதுக்கு பணம் கொடுத்தா அவங்ககிட்ட. சரி 15,000 கொடுத்தான். மூட்டு தரேன் சொல்ற கிளம்பி இவங்க கூட நான் சொல்றேன் மேடம் 5,000 கொடுத்தேன். நாளைக்கு மூட்டை இப்ப 7,000 செத்து போய் மேடம் 7,000 தரணும்னு சொல்லிட்டு மூட்டு தரேன். அது மூட்டை அந்த தோடு எல்லாம் மூட்டை வச்சேன். மூக்குத்தி மூட்டை எதுவுமே மாட்டுல கட்ட மூட்டை வச்சேன். அது எதுவுமே கிடையாது. இவங்க அக்கா 3,000 பணம் கொடுத்துருக்காங்க. வீடு மாறதுக்காக கூடு சரி நான் தான் கொடுத்தேன் 10,000. எங்க அக்கா இங்க 3,000 கொடுத்தது. 3,000 மீன் காசு கொடுத்துருக்காங்க. அதான் நான் அப்புறம் 2,000 தான் கொடுத்துட்டேன். மீன் காசு கொடுத்துருக்காங்க. அன்னைக்குதான் எனக்கு தெரியும் பெரிய பிரச்சனையே நடக்குது. 1 லட்சம் நீ சம்பாதிச்சு என்கிட்ட கொடுத்துட்ட. அந்த 3,000 பணம் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் பாத்துருப்பியா? சரி மேடம் 3,000 கொடுத்துட்டு அவங்க அக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்ப கேட்டு வாங்கிருக்கேன். 5,000 சீட்டு பண்ண எடுத்தாந்து கொடுத்துட்டு நான் போறேன் வீடு மாறுறதுக்கு. 3,000 இவங்க அக்காட்ட போய் அந்த 5,000 என்ன பண்ணிச்சு தெரியல. 3,000 போய் அவங்க அக்காட்ட மீன் வாங்கி காசை கொடுத்துட்டு 3 நாளா அங்க அக்கா நடக்குது வீட்டுல எனக்கு தெரியாது. ஹலோ சொல்லுங்க மேடம். வணக்கம்மா. சொல்லுங்க மேடம். லக்ஷ்மியோட அக்கா பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். என்னம்மா பிரச்சனை? இவங்க துரைராஜ் எப்படியாப்பட்ட ஆளு? துரைராஜ் அவன் சுத்தமா வேலைக்கே போக மாட்டான் மேடம். இல்ல நல்ல மனுஷனா எப்படி? நல்ல மனுஷன் நாங்க சொல்ல முடியாது மேடம். அவன் ஒரு டைப்ல நல்லவனா தெரியும், ஒரு டைப்ல இதா பண்ணுவான். ரொம்ப அட்டுழியம் பண்றான் மேடம். ரொம்ப அநியாயம் பண்றான். இப்பதான் என்ன பிரச்சனைமா? இப்ப அங்க நாங்க சென்னை கிட்ட விட்டோம் மேடம். சென்னையில அக்கா வச்சுன்னு அக்கா சரி அக்கா பக்கத்துல இருக்காங்க சரி பாத்துப்பாங்கன்ட்டு அக்காவை நம்பி நாங்க இட்டு விட்டோம். அங்க இது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இதே வம்பளிச்சிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். அவளை சந்தேகப்படுறாரா? ஆமா மேடம். எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பிரச்சனை தான். உங்க தங்கச்சி எப்படி தப்பதும் பட மாட்டாளா? தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது மேடம். ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்கன்னா நம்ம என்ன மேடம் சொல்லி நம்ம என்ன தெரியும் நம்ம சொல்லுங்க மேடம். எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாதுங்க மேடம். அதை பத்தி எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஒத்துவ கூட்டிட்டு வந்தாங்களா உங்க வீட்டுக்கு? அவங்க இந்த அவங்க கமல்ல ஏதோ வேலை செய்யறாங்கன்னு சொன்னாங்க மேடம். எவ்வளவு நாள் இருந்தாரு உங்க வீட்டுல? எங்க வீட்டுல உடனே அனுப்பிச்சு விட்டோம் மேடம். நாங்க சண்டை வளர்த்து எங்க வீட்டுக்காரர் யாரோ தப்பா நினைச்சிட்டு எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் தண்ணி எல்லாம் அடிப்பாங்க. அவங்க கொஞ்சம் சரி ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு எங்க வீட்டுக்காரர் இப்ப என் முகத்திலே முழிக்கூடாது போக கூடாதுன்னு சொல்லி திட்டி விட்டாங்க மேடம். அதுதான் பிரச்சனையே. உங்க வீட்டுக்காரரு துரைராஜ் சொல்லிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் துரைராஜ் கிட்ட சொல்ல மேடம். அதெல்லாம் சொல்லணும் தான் சத்தியம் பண்றேன். அப்ப எப்படி துரைராஜுக்கு எப்படி தெரியும்? இது அவங்களதான் எங்க அக்கா வீட்டுல என் தங்கச்சி நான் ஏதோ கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. இது ஏதோ எங்க அக்கா தான் ஏதோ கொண்டாங்கன்னு சொன்னாப்ல எங்க கிட்ட இப்ப என்னன்னா துரைராஜ் மனசுல அது போயிடுச்சு. உங்க வீட்டுக்காரர் மண் அள்ளி போட்டாரு, அவர் தப்பா நினைச்சிட்டாரு, இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கான்னு. சோ அதுல இருந்துதான் பிரச்சனை. அதனாலதான் உங்க தங்கச்சிய சந்தேகப்படுறாரு அவரு. அவன் இந்த பிள்ளைக்கு வேணாங்க மேடம். நீங்க சர்வீஸ் பண்ணி நீங்க விட்டுறது ரொம்ப சந்தோஷம் மேடம். என்னை பொறுத்தளவுக்கு இதுதான். பிள்ளைங்க எல்லாம் நான் தான் வச்சிருக்கேன். 2 பிள்ளைங்க என்கிட்ட இருக்கு. ஒரு பிள்ளை அங்க இருக்கா மேடம். ஒரு பச்சை பிள்ளைகளுக்கு கூட ஒண்ணு செய்ய மாட்டான். ஒரு நல்ல 4,000 வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை சுத்துறான். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு துணிமணி எடுத்து தர மாட்டேன்ட்டான்.
கிணத்துல தூக்கி போட போனோம் மேடம். இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு கிணத்துல புதுப்பேட்டையில பண்டுட்டி கிட்ட கிணத்துல தூக்கின்னு போய் போட இல்லம்மா இப்போ என்னன்னா பிரச்சனை ஒண்ணே ஒண்ணுதான். 10 வருஷமா 14 வருஷமா இவர் இப்படித்தான் இருக்காரா? இப்படியே தான் மேடம். எங்கேயாவது ஒரு வீட்டு வேலைக்கு போனா சந்தேகப்படுவான். அடுத்தது 10 பைசாவுக்கு வருமானத்துக்கு போக மாட்டான். இங்க வந்து 70,000 கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். இந்த ஹோட்டல் கடைக்காரங்க கூட இருக்காங்க மேடம். வேணா கூட நான் அவங்க கூட கூட பேசுங்க. ஒரே வேலை வெட்டியே போக மாட்டான். ஒரே ஒரு விஷயம், உங்க தங்கச்சி வந்து பிரிச்சு விட்டுருங்க சொல்றீங்க, நம்ம பேசுவோம். ஆனா உங்க தங்கச்சி வந்து சரியான வழியில போயிட்டு இருப்பாளா? கட்டுப்பாடோட வாழ்வாளா? எந்த பிரச்சனையும் இல்லாம? கட்டுப்பாடோட வாழணும் மேடம். நீங்க அதை திட்டம் பண்ணி விடணும் அவளை. நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண நானே உங்ககிட்ட வரேன் மேடம். நானே உங்ககிட்ட நேரா வந்து சொல்றேன் மேடம். அவ வந்து இந்த தப்பு பண்ணான்னா நானே உங்ககிட்ட நேரா வந்து அவளை புடிச்சு கொடுக்குறேன். நான் இதான் என்ன உண்மையிலுமே இதான் மேடம். எனக்கு எந்த தப்பும் வேணாம். என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு நான் நல்லா இருப்பேன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு இது பாருமா, நான் சொல்றது கேளு. சரி மேடம். தம்பி சொல்லு மேடம். விட்டுருங்க அவங்கள, சரி விட்டுருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி மேடம். சரி அதானே வேணும் உனக்கு? ஆமா மேடம். சரி ஆனா விட்டுறேன். உன் மனசாட்சிக்கு அது என் ஓகே இருக்கா? மனசாட்சி சத்தியமா சொல்றேன் மேடம். ஆனா எனக்கு மேடம், எந்த தவிலும் போக மாட்டேன். எந்த தப்பான எனக்கு என் பிள்ளைங்களை படிக்க வச்சு நான் மேடம், நல்லா இருப்பேன். நான் விட்டுறேன் மேடம். எனக்கு வந்து பிள்ளைங்க இப்போ எழுதி கொடுத்துட சொல்லுங்க. நான் எழுதி பாருங்க, வாங்கிக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் கொடுக்க எனக்கு முடியாது. பிள்ளைங்க வேணாம். ஒன்று நீங்கள் அல்ல மெனியே வச்சுக்கோ. எனக்கு தேவையில்லை. எனக்கு பொண்டாட்டி இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க. நான் எப்படியா இருந்தாலும் என்ன சொல்கிறேன் மேடம், நான் நல்லா இருந்தாக்கா கூட சரி, நீங்கள் யாருமே என் பிள்ளை கூட சரி என்னை தேடி வரக்கூடாது. நீனும் வரக்கூடாது. நீ அவன் அடிச்சிட்டான், இது பண்ணிட்டான், கேட்டுட்டான், நான் வந்துட்டேன், என் காலில் ஊந்தா கூட நான் வந்து கூட இட்டுக்க மாட்டேன். சொல்லிட்டீங்களா? எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நான் முடிஞ்சால் என்னால் சம்பாரிச்சு சாட்டுக்கிறேன். எழுதி கொடுத்துரு சொல்லுங்க. இப்போ என் பிள்ளைங்களே எனக்கு இந்த மேடம் எனக்கு பிறக்கலன்னு கூட எழுதி கொடுக்க சொல்லு. நான் எழுதி வாங்கிக்கிறேன். என் சின்ன மகனே, இவன் வந்து என் மகன் இல்ல. என்ன தேவையில்லைன்னு போது தாலி எதுக்கு இருக்கு. நான் தாலி கேட்டா கூட கட்டி தர மாட்டேன். அன்னைக்கு தாலியை கட்டி அவ கையிலே கிடச்சுறான். சரிங்களா? தாலி கட்டி அவ கையிலே கிடச்சுறான். எங்க சந்தேகப்படுறவங்களோட வாழ முடியாதுங்க. சரி வாய தேவை. சரி, அவளே போன்ல பேசினா வச்சுப்போம். அவ உங்களை அலட்சியப்படுத்தினா வச்சுப்போம். அது எனக்கு தெரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் அவ பண்ணல. நீங்க பிடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு அழுத்து போயிடும்ல. தப்பா தோணதான் பிடிங்க. அதுதான், பிடிங்கிட்டே இருந்தா ஐயோ நம்மள புரிஞ்சுக்கிறது ஒரு மனுஷன் இருக்க மாட்டாங்களான்னு தான் உங்களுக்கு தோணும். நீங்க ஒரு நல்ல நண்பனா இருக்கணும். அப்பதான் அவ வெளியே நட்பை தேடி போக மாட்டா. எப்படியும் போட்டோம். நான் எப்படியும் நான் தனியாவே இருந்துக்கிறேன் மேடம். என்னால முடிஞ்சா நான் இருக்கிறேன். சரி, நீ ஒரு விஷயம் பண்ணுமா, கொஞ்ச நாள் கண்டுக்காத, கொஞ்சம் விடு, அவர் தனியா இருக்கட்டும். நான் விட்டுட்டேன் மேடம். என்ன வந்து நைட் என் கடைக்கு வரக்கூடாது, கடையை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அன்னைக்கு. சரி போறோம், விட்டுரு. சரி நீ ஒழுக்கமா வாழப்பாரு. சரி. சரியா? பசங்களை நல்லா பாத்துக்கோ. நான் நல்லா ஒரு கண்ணு வச்சுங்க. சராதான் பார்த்தேன். அவரையும் கொஞ்சம் பாத்துங்க. இவரையும் பார்த்துட்டு வீட்டில் வந்து 10 ரூபா சித்தப்பா வீட்டுலலாம் கடையில அவர் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த ஊர்ல இல்ல மேடம். நான் வெளியே எங்க கிளம்புறேன் மேடம். சரி, எங்கேயோ போங்க. சென்னையில ஆனா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் சென்னையில இல்ல இருந்தாலும் நான் தொந்தரவு பண்ண போறேன். இல்ல சென்னையில இல்ல, உன்னை வந்து எட்டியும் பார்க்க மாட்டேன். போதுங்களா? ஓகே அவனுக்கு. சரி மேடம். நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. நான் மெட்ராஸ்ல இல்லன்னு மேடம். சரிங்க, நீங்க உங்களுக்கு எங்க வசதியா இருக்குமோ அங்க போயிருங்க. சரியா? ஆனா லக்ஷ்மி உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. நீங்க என்னைக்கு உங்க மனசுல இருக்கிறது இந்த அழுக்க தூக்கி போட்டுட்டு நல்ல புருஷனா, நல்ல அப்பாவா, நல்ல குடும்ப தலைவனா வந்து அவங்கள சேர்றீங்களோ அன்னைக்கு அவங்க உங்களை சேர்த்துப்பாங்க. ஓகே லக்ஷ்மி? கிளம்புங்க. ஆனா மேடம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மேடம், இனிமே நைட்ல அந்த பக்கம் வரக்கூடாது. வரமாட்டாரு, அவர்தான் ஊரை விட்டு போறாரு. நீ பேசாம நான் சென்னையில இல்ல. சரிங்க, இன்னுமே என்னைக்கு உங்க மனசுல இருந்து அந்த நோய் ஒழியறதோ அன்னைக்கு லக்ஷ்மிட்ட வந்து சேருங்க. நான் வரல, அப்புறம் நம்ம வர்றது நான் அத போறேன். சரி கிளம்புங்க. பாரு, என்னைக்குனாலும் உன் புருஷன் திரும்பி வருவாரு. புரியுதா? உன் பசங்களுக்கு அப்பா அவர்தான். நல்லா கட்டுப்பாடோட ஒழுக்கமா வாழ்ந்துடு. சரியா? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வரும். வெளியே மற்றவங்க சொல்ல, ஓ பாவம் லக்ஷ்மி அப்படியம்மா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. ஒன்று யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? நீ கிளம்பு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.